சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த திரு கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் கழக நிர்வாகிகளையும் கழக தொண்டர்களையும் மக்களையும் தொடர்ந்து தினமும் சந்தித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழலில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி முடிவெடுத்ததில் மக்களை ஒரு பக்கம் சந்திப்பதற்கும் கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கும் ஏற்கனவே மறைந்த கழகத்தினுடைய நிறுவனர் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100வது ஆண்டினுடைய விழாவினை மிகவும் சீரோடும் சிறப்போடும் மக்களுடைய எண்ணங்களையும் அறிந்து கொண்டு கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த மாதம் 8, 9 தேதிகள் நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை, அந்த பெருவிழாவை வெற்றி விழாவாக ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அதே நேரத்தில் தொடர்ந்து வர இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு அறிவுரை கூறவும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். முதல் சுற்றுப்பயணமாக 5ஆம் தேதி மாலை காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 31ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக வருவாய் மாவட்டமாகவும் கழகங்கள் வைக்கப்பட்டுள்ள மாவட்டங்களாக பிரித்தெடுக்கப்பட்டு இந்த நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கீங்க. இப்போ வந்து இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்க தொடர்ந்து போறீங்க. அப்ப பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இப்போ கட்சி செயல்பாடுகள்ன்றது ஒவ்வொரு நிமிடமும் செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் வந்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்சியினுடைய செயல்பாடுகள் வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்கு முன் நடவடிக்கையாக இதை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? அதுக்கு சம்பந்தமே இல்லை. நாங்கள் செய்யறது இந்த செயல்பாடுகள். இப்போ எங்களோட பேசக்கூடியவர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களும் 5ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்களும் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல, பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேசுறேன்னு சொன்னீங்க. ஆனால் இரு தரப்பினரும் இதுவரைக்கும் பேசின மாதிரி தெரியல. இந்த தாமதமா இருக்கு, பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. இந்த சூழல்ல வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்னு இன்னும் நம்புறீங்களா? அதனால தான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த கருத்தை சொல்றோம். சரியா? வாய்ப்பே இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? அது உங்க கேள்விக்கு நீங்க கேள்வி போறதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. கேள்வியோட நிறுத்துங்க. சரியா? நிபந்தனைகளற்ற ஒரு பேச்சுவார்த்தைனா இல்லை, இது வந்து நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைன்றதே வந்துங்க, நாங்கள் போடுற நிபந்தனை இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, இந்த நாட்டு சமூகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை, தொண்டர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக போடுற நிபந்தனை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போடப்படுகின்ற நிபந்தனை. இது மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் போடப்பட்ட நிபந்தனை. இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் இதில் நிச்சயமாக நல்ல வாய்ப்பும் வளமும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்?